வணக்கம் டிஆர்ஜி ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம கிரானி 3 தான் விளாட போகிறோம். இன்றைக்கி நம்ம கிரானி 3ல் ட்ரெயின் எஸ்கேப் எப்படி பண்ணுறதை பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணிட்டு நம்ம பெல் ஐக்கானை அமுத்திடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி நம்ம கிராண்ட்பா வச்சு அந்த வீடியோவே விளாட போகிறோம். வாங்க போயிட்டு இந்த கதவை திறப்போம். ஃபஸ்ட்டு கீழே அந்த லாக் பிக் இருக்கும், அதை எடுத்து நம்ம இந்த கதவை திறக்கணும். கதை திறந்துடுவோம் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். ஓப்பன் ஆகிட்டுருக்கு. திறந்துருச்சு. ஓப்பன். வாங்க போவோம் ஃபஸ்ட்டு. இங்கேயே பாருங்கள், இங்கேயே நம்ம ட்ரெயினுக்கு தேவையான ஒரு பொருள் கிடச்சிருச்சு. அந்த ட்ரெயினுக்கு நம்ம ஆக்சிலேட்டர் பண்ணுவோம்ல, அந்த ஆக்சிலேட்டர் நம்மளுக்கு இங்கேயே கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அந்த ஆக்சிலேட்டர் எடுத்துருவோம். எடுத்தாச்சு ஆக்சிலேட்டரை. நம்ம ஆக்சிலேட்டரை இங்கே முன்னாலே போட்டு வச்சுக்குவோம், அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ட்ராப் பண்ணிக்கலாம். வாங்க மேலே போவோமா? நம்ம சொட்டை நம்ம இன்றைக்கி வீட்டில் இல்லை, அதுதான் நம்ம இன்றைக்கி உள்ளே வந்துட்டோம். மொட்டையை வச்சு செய்யல இனிமேல் எவனுமே மிரள்றணும். என்ன மொட்டை உடகண்டா மாப்பிளை மொட்டை நம்மளை பற்றி அவனை பற்றி தெரியுமே, அவனுக்கு தான் கண்ணே தெரியாது. சின்ன அப்போ இன்றைக்கி போகும்போது அந்த கண்ணோட தான் நம்ம போகிறோம். கையில் ஒரு கண்ணை வச்சுட்டு பெரிய பில்டை போட்டுருவோம். மொட்டைப்ப இங்கே ஃபியூஸ் இருக்குது, இங்கேயும் ஒன்றுமே இல்லை. சரி வாங்க நம்ம மேலே போகலாம். மேலே போய் பார்ப்போம் எது இருக்கான்ட்டு. இதுக்குள்ளே ஏதாவது கடை ஏதாவது ப்ளீஸ் ஏதாச்சும் இருந்துடணும். ஜென்ரேட் கேபிள். நம்ம டோர் எஸ்கேப் பண்ண போகிறதில்ல, நம்மளுக்கு தேவையானது ட்ரெயின் எஸ்கேப்புக்கான பொருள் தான். அதனால் வாங்க இதுக்குள்ளே போய் பார்ப்போம். இதுக்குள்ளே எதாவது இருக்கா? ஒன்றுமே இல்லை. சரி வாங்க போவோம். ஆனால் இந்த கேமை முடியறதுக்குள்ள ஐயோ. சரி வாங்க இந்த ரூம்குள்ளே போய் பார்ப்போம். இதுக்குள்ளே எதாவது இருக்கா? கடவுள் ஏதாவது இருந்துட்டு ஒன்றுமே இல்லை. இதுலேயும் எங்கடா வச்சுருக்கீங்க பொருளெல்லாம்? டேய் நாங்கள் யார் தெரியுமா? டெட்லி ரீப்பர் கேமிங்கடா. டிஆர்ஜி டேவா? அவன் பின்னலாக தான்டா இருக்கேன். போய் வீட்டில் இருக்க பொருள்லாம் திருட்டு போகிறேன்டா ட்ரெயினில். சரி வாங்க மேலே போவோம் பார்ப்போம். இங்கே தான் தேங்காய் இருக்கும், பட் இங்கே தேங்காய் இல்லை. இப்போ தீப்பெட்டி காக்காவை கொண்டுருவோம். எதுக்கு நெருப்பை எரிச்சு அதுக்கு ஒரு டயம் ஆகும். மேலே போய் பார்ப்போம் ஏதாச்சும் இருக்கான்ட்டு. மேலே காக்கா டைம் இருக்குன்னு பார்ப்போம். காக்கா என்ன வச்சுருக்க? தேவையான பொருளை கொடுத்துரு. அது காயின் இருக்குது. இந்த காயின் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு. அப்போ தான் அங்கே ஒரு ரோபோட் வேறு இருக்குமா, அது வேறு கசகசன்னு கத்திக்கிட்டே கிடக்கும். டிக்கெட் வாங்கினா அந்த காயின் எடுத்துகிட்டு போய் தான் வாங்கணும். வாங்க கீழே குதிப்போம். எங்கடா இருக்க? எங்க இருக்குன்னு சொல்றா. இல்ல என் முன்னாடி எனக்கு சோறு போட மாட்டாடா இன்னைக்கு. ப்ளீஸ்டா. நீ கொண்டுக்கிறேன்டா. எங்கடா இருக்க? வாங்க நம்ம வாயிட்டு போய் பாய். திரும்புங்க பாய். திரும்புங்க. பார்த்துட்டான். ஓடிடுவோம். வாங்க ஓடிடுவோம். ஓடு. ஏய் மாட்டியா? கிச்சனுக்கு போய் பார்ப்போம். வாங்க இப்போ. சரி வாங்க போய் பார்ப்போம். இதுக்குள்ளே தான் இருக்கா? இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. கிச்சனுக்குள்ளே வந்தாலும் ஒன்றுமே இல்லை. இந்த கதவு திறந்து கிச்சனுக்குள்ளே போய் பார்ப்போம். ஏதாவது உருப்படியான பொருள் இருந்தால் பார்ப்போம். இந்த பீரோக்குள்ளே எதாவது இருக்கான்னு பார்ப்போம். வாங்க. இந்த பீரோக்குள்ளே ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த மொட்டையை பொழக்கலை நாங்கள் டிஆர்ஜி இல்லைடா. இதுக்குள்ளே எதாவது இருக்காடா? லே இந்த கபருக்குள்ளே எதாவது இருக்கா பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றுமே இல்லை பீரோக்குள்ளே. என்ன ஒன்றுமே இல்லை. ஏதோ ஒரு பொருளே எங்கே வைங்கடா. இதுக்குள்ளே எதாவது இருக்குது. வெப்பன் கீ. சரி வாங்க சம்பவம் பண்ணிட்டு வந்து தேடுவோம். சம்பவம் லோடிங் ஃப்ரெண்ட்ஸ். லிஃப்ட்டை தூக்குவோம். வாங்க போய்ட்டு வெப்பன் கீ வச்சு வெப்பனை திறந்துட்டு மொட்டையை போட்டுருவோம். லிஃப்ட்டு வேறு பொறுமையாக போயிட்டு ஸ்பீடாக போ. வாங்க இதுக்குள்ளே போவோம். சொட்டை இருந்தால் சவுண்டு போட்டாலே வரும் ஃப்ரெண்ட்ஸ். மொட்டைனா பிரச்சனையே இல்லை. மொட்டையை பொழக்கிறது தான் உங்களுக்கே தெரியுமே. மொட்டையை பொழக்கிற போல வாங்க போய் பார்ப்போம். வந்து அடிச்சு போகிறான் இப்போ. இல்லை இங்கே இல்லை. வெப்பன் கீ ஓப்பன் பண்ணு. ஓப்பன் த வெப்பன். ஸ்லிங் ஷாட் எடுத்தாச்சு.
வாங்க போ. கீழே போயிட்டு ஒரு 3 கல்லை பொறுக்கணும். சார் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று சொல்லணும், எங்கள் டீம்மேட்டுக்கு இன்றைக்கி உடம்பு சரியாததுனால அவன் இங்கே வரல. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 கல்லை பொறுக்கும். எதுவும் கல் கிடக்கான்னு பார்ப்போம். வாங்க. காருக்குள்ளே ஒன்றும் இருக்காது. 2 புல்லட் இருக்கும். நீங்கள் கட்டை அதான் நம்ம காக்காவை சுட்டுருவோம் கண் எடுத்து. காக்காக்கெல்லாம் கல் தீப்பட்டெலாம் எடுத்துகிட்டு இருக்க முடியாது. இந்த அங்கே ஒரு கல் இருக்குது, அதை முதல்ல பொறுக்குவோம். ஃபஸ்ட்டு கல் எடுங்க. அவ்வளோதான். இது ஒரு கல். எடுத்தாச்சு. அங்கே அடுத்த கல்லை போய் எடுப்போம். 3 கல் எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆபத்துக்கு பாவம் இல்லை. தப்பி மிஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சரி வாங்க. இங்கே ஒரு கல் இருக்குன்னு நினைங்க. கல் கிடச்சிருச்சு. கல் எடு. அடுத்த கல் எடு. இப்போ பாருல அடிக்கிற அடியில் மொட்டை பதற போகிறான். இங்கே இருக்க மொட்டை இங்கே ஒரு கல் இருக்குது. மொட்டை வந்துட்டான். கல் எடுக்க முடியாது. நாங்கள் ஓடிடுவோம். இப்போ மொட்டை கூட நம்ம ஒரு கேம் ஆடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சுற்றி விளாடுவோமா மொட்டைகிட்ட? இதால வாடா மொட்டை. டேய் சுறா பாப்பா முடிஞ்சா நல்ல கார் இருக்குடா. உன் காரு தான்டா பாவிட்டு ஏற்கனவே உடஞ்ச காராக இருக்குடா. உன் காரு நீ தான்டா போய் சரி பண்ண மெக்கானிக்கிட்ட. சைக்கோ சுத்தா மறந்துருமா? நாங்கள் எங்கிட்ட வரான்னு சொல்லி மொட்டை வாடா. இங்கிட்டு வாடா. சுத்து கண்ணாலே வாடா மொட்டை. இப்போ சுடுவான் பாரு. கார் இதுதான் போகுது. ஏன் இப்போ நம்ம அடிச்சிடுவோம். இன்னும் போட்டிருப்போம் ஒரு போர்டு. சரி வா தம்பி பொங்கல். கண் எழுந்து கிளம்பு. வீட்டு போ. பாய் குட் பாய் டாட்டா. வாங்க நம்ம போய்ட்டு கண்ணு காலை விடுற. சி காலை விடுற. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய்ட்டு நம்ம பொருளெலாம் தேட ஆரம்பிச்சிடுவோம். பேசிகிட்டே இருந்தால் வேலைக்கு ஆகாது. வாங்க இங்கே ஒரு புல்லட் இருக்குது, அதை எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு புல்லட் முக்கியம். பிகிலே புல்லட் எடுங்க. புல்லட் எடு. எடுத்தாச்சு. மேலே போய் பார்ப்போம். மேலே போயிட்டு அந்த காக்கா ஃப்ரை போட்டு காயின் எடுத்து நம்ம டிக்கெட் எடுத்துடுவோம். வாங்க. மேலே இருக்குது. படிக்கட்டில் ஏறுப்பா. வாங்க காக்கா பொரியல் போடுவோம் போயிட்டு. காக்கா காயினடே. வாங்க. கண் இங்கே இருக்கட்டும். கண் விழுந்து அந்த நாள் எடுத்துகிட்டு போகுது. நாமளே கண்ணை பார்த்து எடுத்து வச்சுருக்கோம். இனிமேல் அந்த கன்று அவனுக்கு தரவே கூடாது எவனும். ஏன்னா கன்று இனிமேல் எந்தே. காசு எடுத்தாச்சு. வாங்க போய் ட்ரெயினுக்கு போகுமா? ட்ரெயின் எஸ்கேப் வந்து அண்டர் கிரவுண்டில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க போய் கீழே போயிட்டு டிக்கெட் எடுப்போம். டிக்கெட் எடுக்காமே போகலாம் தான் நான் நினச்சேன். பட் இருந்தாலும் டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறது தான் முறை. தமிழர்கள் எதுனாலும் முறைப்படி தான் செய்வாங்க. சரி அங்கே காசை போடுவோம். காசை போடு தம்பி பொங்கல். டிக்கெட் கொடு. டிக்கெட் கையில் வந்துருச்சு. ட்ரெயின் டிக்கெட் எடுத்தாச்சு. இந்த டிக்கெட் இந்த ரோபோ கத்திக்கிட்டே கிடக்கும். கீன்ட்டு அது வேறு எரிச்சல் ஆகும். இங்கே ஆக்சிலேட்டர் எடுத்து போட்டோம்னா அதை எடுத்துக்குவோம். ஆக்சிலேட்டரை ட்ரெயின் எப்படி போய் திறக்காது, ஏன்னா கரண்ட் இருக்காது. எலக்ட்ரிக் சுவிட்ச் எடுத்துகிட்டு வந்து தான் ட்ரெயினை திறக்க முடியும். இந்த டிக்கெட் இதை கொடுத்துருவோம். அது கொடுத்தாச்சு. இது கீழே போடு. இங்கே ட்ராப் பண்ணு. அப்போ அது ஒர்க் ஆகாது, ஏன்னா இது கரண்ட் வேணும்ல திறக்கிறதுக்கு. இது கீழே போட்டுரும். சரி வாங்க. இது இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். இங்கே ஏதாவது இருக்குட்டா? இல்லை இங்கே ஒன்றுமே இல்லை. சரி வாங்க மேலே போவோம். மேலே போ. இப்போ மொட்டை வரணுமா? ஆமாம் இது திறக்கவே மறந்துட்டோம். கன் எடுத்து இந்த கிளாஸ் ஒரு போட்டுருவோம். இப்போ தான் உள்ளே ஏதாச்சும் இருந்தால் நமக்கு யூஸ் ஆகும். ட்ரெயின் எஸ்கேப் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஐயோ. அடுத்து வந்து கிராணியை வச்சு மட்டும் ஒரு தடவை செஞ்சு செய்வோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 2 பேர் வச்சு ஒரு வீடியோ போடுவோம். ஓகே. ஸோ அங்கே இப்போ போய்ட்டு மொட்டை எங்கே இருக்கிற மாதிரி தெரில. டேய் மொட்டை இங்கே இல்லை. மொட்டை இங்கே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வாங்க மேலே போவோம். மேலே இந்த ரூம் மொட்டை இது இருக்கானா? இல்லை மொட்டை இல்லை. இல்லை. மேலே போவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு நம்ம கன் எடுப்போம். கன் எடுத்து இந்த கிளாஸை உடைப்போம். என் கண்ணுங்கப்பா. கன்று தான் இருக்குது. கண்ணா அது ஏன் கன்று? ஒரு குண்டு தான் இருக்குது. மொட்டை வந்தாலும் போட்டுடலாம். மொட்டையா பிரச்சனை இல்லை. வாங்க கீழே இறங்குவோம். இல்லை கன் எடுத்தாச்சு. வாங்க வழக்கம் போய் கண்ணாடி சுடுவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கீழே குதிப்போம். கீழே மொட்டை கிட்ட அது இருக்கானு பார்ப்போம்.
டேய் மொட்டை நீ என் கையில் கிடச்சி செத்தோடா. இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இங்கே மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. டெட்லி ரீப்பர் கேமிங்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான அமைச்சிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க போய்ட்டு கண்ணாடி உடைக்கிற வேலையை பார்ப்போமா? சரி, கண்ணாடி உடப்போம். உள்ளக்க எது இருக்கோ இல்லையோ ப்ரோபார் இருக்கும்னு தெரியும். தவுமா தவு கண்ணா தவியாச்சே. உள்ளக்க எது இருக்கா? உள்ளக்க ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வாங்க க்ரோபார் மட்டும்தான் இருக்குது. க்ரோபார் எடுப்போம். வாங்க தூரத்தை வந்து போவோம். போமா. இங்கே ஒரு அட்டைப்பட்டி இருக்கும், அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு வர தெரில. நம்மளுக்கு தேவையான பொருள் இது நல்லாயிருக்கும். இது என்னைக்கு இது ஷெட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஷெட்டு கீழே தான் இருக்குமான்னு தெரில. வாங்க போய் பார்ப்போம் ஷெட்டுக்கு. வாங்க போமா. மொட்டைக்கிட்ட வந்துட போகிறோம். சவுண்டு வேறு கேட்டுகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க மொட்டைக்கிட்ட இருக்க போகிறோம். தம்பி மொட்டை எங்கே இருக்கப்பா? மொட்டையை காணோம். வாங்க போய் ஷெட்டை திறப்போம். இங்கே ஒரு கல் இருக்குது, கல் எடுத்து வச்சுக்குவோம். எதுக்காக தேவைப்படும். இங்கே எவனும் இருக்கானா? இல்லை. இங்கே ஒரு கல் இருக்குது, இதையும் எடுத்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். கல் எடுத்து வச்சு அடுத்த கல்லை போய் ஷெட்டை திறப்போம். ஷெட்டுக்குள்ளே நம்மளுக்கு தேவையான பொருள், ட்ரெயின் எஸ்கேப் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பொருள் இருக்கான்னு பார்ப்போம். வாங்க திறடா கதவை தம்பி பொங்கல். உள்ள எலக்ட்ரிக் சுவிட்ச் இருக்குது. எலக்ட்ரிக் சுவிட்சை வச்சு ட்ரெயின் டோர்ஸில் நம்ம திறந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ட்ரெயினுக்கு பவர் வரும். பவர் ஜென்ரேட்டருக்கு தான் அந்த எலக்ட்ரிக் சுவிட்சு. வாங்க போய்ட்டு இதை போய் போட்டுருவோம். பவரை கொண்டுருவோம் ட்ரெயினுக்கு. மொட்டைக்கிட்ட எங்கேயா இருக்கானான்னு தெரில. மொட்டை கீழே இருக்கக்கூடாது. கடவுளே அடிச்சு வச்சு போட்டு போகிறான். ஆகும் தம்பி மொட்டை. மொட்டை எதுவும் இல்லைல்ல இங்கே? ஏய் மொட்டாய், நான் வருவேன்னு தெரிஞ்சுட்டு போறியாடா? வாடா தக்காளி. உன்னை போட்டு நீங்கள் அடிக்கிற சம்பவத்தில் இந்த வீட்டை 2 ஆகிட்டு தான்டா நாங்கள் போவேன். மொட்டைங்க போகிறாங்க தான் இருக்கான். வாங்க இதில் போய் ஒளிஞ்சுக்குவோம் போகிற வரைக்கும். மொட்டை வரானா? வாங்க வெளியே போய் பார்ப்போம். மொட்டை சரி கரெக்டாக வெளியே போகிறதுக்கு நேரம் வந்து பார்த்துட்டான். வாங்க ஓடி ஓடி ஓடு 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 ஓடு. எலக்ட்ரிக் சுவிட்ச் இங்கே கீழே போட்டுரும். இதுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்குவோம். நம்மளுக்கு தான் கண்ணு தெரியாதே. கதை போட்டு மொட்டை மொட்டை போயிருவானா? இங்கே ஒரு ஓட்டை தெரியுது, அதை பார்ப்போம். மொட்டை போயிட்டானா இல்லையான்ட்டு. ஓட்டை இல்லைன்னா ஒன்றுமே தெரில. மொட்டை போகிறானா இல்லையா? மொட்டை தலா தெரிலையே. மொட்டை போவானா? டேய் மொட்டை ஸ்பீடாக போடா. என்ன ஃப்ரெண்ட்ஸ் மொட்டையே வைக்கணும். போகிறான். மொட்டை தெரியுது. வாங்க வெளியே போவோம். கதை திறப்பீங்களே. வாங்க போய்ட்டு எலக்ட்ரிக் சுவிட்சை மட்டும் போட்டு வருவோம். போய்ட்டு எலக்ட்ரிக் சுவிட்சை போடுவோம். வாங்க. என்னோட கண்ணு அங்கே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்ல வேலை அந்த நாய் பார்க்கல. கண்ணை எடுத்து போய்ட்டு என்னங்க போட்டாச்சு. 3 லீவர் எடுத்துவிடு. ட்ரெயினுக்கு இப்போ பவர் வந்துருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெயின் இனிமேல் நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். வாங்க போய்ட்டு உள்ளே போய் ஆக்சிலேட்டர் போட்டு வந்துடும். ஒன்றும் நமக்கு என்ன தேவை? காயின் எடுத்து டிக்கெட் வாங்கியாச்சு. அங்கே ஆக்சிலேட்டரை போய் போட்டுருவோம். ஒன்றும் என்ன நம்மளுக்கு தேவை? நம்மளுக்கு ட்ரெயின் கீ வேணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு ட்ரெயின் கீ. நாங்கள் போய் ட்ரெயின் கீயை தேடுவோம். இது டோரை திறக்க வேணுமா? இது திறக்க ஒன்றும் தேவையில்லை. சரி வாங்க போவோம். இந்த மொட்டை வேறு என்ன செய்கிறான்னு தெரில. வாங்க மேலே ஏறி பார்ப்போம். க்ரோபார் எடுத்துக்குவோம். தம்பி மொட்டை இருக்கியா? நாங்கள் மேலே போய் பார்ப்போம். இன்றைக்கி ட்ரெயின் எஸ்கேப் பண்ணுறதுக்கும் நம்ம ஒரு வழியாக போல ஃப்ரெண்ட்ஸ். மொட்டைலாம் இங்கே இருக்க மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். மொட்டையே நாங்கள் தான். வரும்போது ஃபஸ்ட்டு மிஸ்ஸு கொஞ்ச நேரத்தில் நம்மளை பொழந்துருப்பாங்க. மொட்டைக்கு காதெல்லாம் கேட்டுதப்பா. மொட்டை வருண்டா உங்கள் சம்பவம் பண்ணுறேன்டா. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு நம்ம பேக் டோர் வழியாக வேணா போவோம். பேக் டோரை திற. கிச்சன் பேக் டோரை திறந்துருச்சு. வாங்க லிஃப்ட் வழியாக மேலே போவோம். மேலே ஒரு பாக்ஸ் இருக்கும், க்ரோபார் வச்சு திறக்கிற மாதிரி. போயிட்டு க்ரோபார் வச்சு திறப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க லிஃப்ட்டு மேலே இப்போ கீழே வருதா? இல்லையா? சரி மொட்டைக்கிட்ட வந்துட போகிறான். இருடா மொட்டை சாவடிக்கிறேன்டா அவனை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலே போகலாம்.
அந்த பாக்ஸில் நம்மளுக்கு தேவையான பொருள் இருந்தால் நல்லா சீக்கிரமாக முடிச்சிடலாம் கேமை. நம்மளுக்கு தேவையே ட்ரெயின் கீ மட்டும்தான். ட்ரெயின் கீ காலத்தை எஸ்கேப் ஆயிடலாம். ட்ரெயின் கீ மட்டும் கிடைக்கட்டும். இந்த பாக்ஸை தர ஐயோ டோர் எஸ்கேப்புக்கு தேவையானது இருக்கே. ஐயோ எப்படி தான் ட்ரெயின் எஸ்கேப் பண்ண போகிறோமோ. ட்ரெயினு இன்றைக்கி நான் தான் அந்த ட்ரெயினோட ஓனரு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே எதுவும் இருக்கா? இங்கே எதுவும் போட்டு இப்போ எது தான் ட்ரெயின் கீ இருக்குன்னு சொல்லுங்க. ட்ரெயின் கீ மட்டும் கிடச்சா எஸ்கேப் ஆயிடலாம். ட்ரெயின் கீ எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியலையே. நான் எங்கே போய் தேட ஒவ்வொரு இடமா போய் தேடி பார்க்க வேண்டியதான். வேறு என்ன செய்ய? நாங்கள் கீழே வந்தாச்சு. இங்கே ட்ரெயின் கீ என்னடா ஒன்றும் ஆளை காரணம் பார்த்தேன். வந்துட்டியா கண்ணா? நாங்கள்லாம் சம்பவத்துக்கே சம்பவம் பண்ணுறாங்க. மேலே போவோம் வாங்க. பேசாமல் இந்த ஒரு பலகை இருக்கும்ல, அந்த பலகை எடுத்து அங்கேருந்து இருக்குன்னு பார்த்துருவோம். பலகை நான் இங்கே தான் எங்கேயோ பார்த்தேன். பலகை இது இங்கே இருக்குது. கீழே இருக்கா? கீழே தான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது பலகையை. கீழே குதிச்சு பார்ப்போம். பலகை இறங்குடா. பலகை வேறு எங்கே இருக்குன்னு தெரியல. இந்த இருக்குது பலகை. பலகை எடுத்துக்குவோம். பலகை எடுத்துகிட்டு கீழே குதி. திரும்ப போய் மேலே ஏறணும். இப்படி கீழே குதிக்க மேலே ஏற, கீழே குதிக்க மேலே ஏற, ஏறி ஏறி இறங்கி உடம்பே அழைச்சிடும் போல். சூப்பர். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலே போய் இந்த பலகையை வைப்போம். கட்டையை போடு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கட்டையை தண்ணி போய் பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு. கடவுளே இங்கேயே நம்மளுக்கு தேவையான பொருள் இருக்கணும். என்ன இருக்குது? தேங்காய் இருக்குது. கடவுளே தேங்காய்க்குள்ளே மட்டும் ட்ரெயின் கீ இருக்கணும். அதெல்லாம் இன்னும் இல்லை, ட்ரெயின் கீ தான் இருக்கும். நான் சொல்கிறேன் ட்ரெயின் கீ இருக்காமல் வேறு என்ன கீ இருக்கும்? ட்ரெயின் கீ தான்டா. போய் தேங்காய் உடைப்போம். தம்பி தேங்காய் ட்ரெயின் கீ தானே உள்ள. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கீழே போவோம். தேங்காய் போய் உடைப்போம். போயிட்டு இது வழியாக குதிப்போம். மொட்டை வேறு எங்கே இருக்கான்னு தெரியலையே. சரி இந்த மொட்டை போய் நம்மளை இப்படி சாவடிக்கிறான். போய் தேங்காய் உடைப்போம். தேங்காய் தான். தேங்காய்க்குள்ளே ட்ரெயின் கீ தான். அடிச்சே சொல்கிறேன். கன்ஃபார்ம் ஆச்சு. தேங்காய்க்குள்ளே ட்ரெயின் கீ தாண்டா. ட்ரெயின் கீ ட்ரெயின் கீ ஏமாற்றிட்டா ஏமாச்சான். ட்ரெயின் கீ இல்லை. சேஃப் கீ கொடுத்து வச்சுருக்காங்க. போய் ஒரு சேஃப் கீக்குள்ளேயா ட்ரெயின் கீ இருக்குமா? என்னால் இது ஐயோ ரொம்ப லாங்காக போகுது. ட்ரெயின் கீ கிடச்சா எஸ்கேப் ஆயிடலாம். எல்லாம் அசால்ட்டாக கிடச்சிச்சு முதல்ல. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சேஃப் கீ எடுத்தாச்சு. சேஃப் கீக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். லிஃப்ட்டு சீக்கிரமாக வா. லிஃப்ட்டு மேலே அமுக்கு பட்டனை. சேஃப்டிக்குள்ளேயாச்சும் ட்ரெயின் கீ இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெயின் கீ வச்சுருக்கேன். எப்படியா இந்த ட்ரெயின் கீ ஐயோ மொட்டை இல்லையா? ஐயோ நம்ம இங்கே தான் போகணும். இங்கே மொட்டையை வந்துட்டான். எப்படி இந்த ஏறி இறங்கி வேறு சரி தேறப்பெல்லாம் வர மாட்டான். வாங்க கீழே முட்டை போகிறான். கீழே குதிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க கீழே குதிப்போம். குதிச்சாச்சு. முட்டை எங்கே போகிறான்னு தெரியலையே. முட்டை எங்கே போகிறான்? மேலே போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை வாங்க நம்ம போய் அதுக்குள்ளே சேஃப்டி என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். சேஃப்டி என்ன இருக்கு உள்ள? டெடியா? இப்போ நான் டெடி வேறு என்ன இருக்குன்னு பார்க்கணுமா? இப்படி சுத்த விட்றாங்களே பங்கு. ஐயோ டெடி எடுத்தால் வேறு ஸ்பீடால் வருவான் மொட்டை. டெடி ஓடு 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 ஓடிட்டு குதிச்சு வேண்டியதான். உசுறு முக்கியம். டெடி கீழே போடு. லிஃப்ட் வழியாக போய் மேலே போய் வேண்டியதான். ஏறுவோம் லிஃப்ட்டில். என்ன லிஃப்ட்டு மேலே இருக்கா? வாங்க டெடி எடுத்துகிட்டு மேலே போவோம் ஃப்ரெண்ட்ஸ். லிஃப்ட்டு வேறு மேலே இருந்து கீழே வந்துக்கிட்டு இருக்கு. லிஃப்ட்டை காணோம். லிஃப்ட் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க மேலே போவோம். மேலே போ. லிஃப்ட்டு மேலே போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த செடி எடுத்து போட்டுட்டு நம்ம செல்லத்தை பார்த்துவோம்.
வாங்க மேலே போகுது லிஃப்ட்டு. சிலிண்டர் இடத்துக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த டெடியை தூக்கி தொட்டியில் போடுவோம். ஐயோ இல்லையா போடு. ஹாய் சலோ. அன்று காதல் பண்ணியது. சாவியை கொடுமா. என்ன சாவி இருந்திருக்கு? ஐயோ பேட்லாக் கீ இருந்திருக்கே. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்குள்ளே நமக்கு ட்ரெயின் கீ கிடச்ச மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ ட்ரெயின் கீ மட்டும் கிடச்சா நல்லா இருக்குமே. வாங்க போய் கீழே போவோம். பேட்லாக் கீ வச்சுன்னு சீன் சொல்லியே. எனக்கு தெரிஞ்சு நம்ம அந்த 2 தண்ணி பாட்டில் எடுத்து பேட்லாக் கீயை வச்சு ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே தான் ட்ரெயின் கீ இருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ நிறைய ஒர்க் இருக்குது. வாங்க போய்ட்டு கன் எடுப்போம் ஃபஸ்ட்டு. இதை தூக்கி பேட்லாக் கீயை தூக்கி வாசல்லையே போட்டுருவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். மொட்டை வேறு எங்கே இருக்கான்னு தெரில. மொட்டை நம்ம மொட்டை அங்கே தான் கீழே போகிறான். கிச்சனுக்குள்ளே போகிறான் மொட்டை. இதுக்குள்ளே பேட்லாக் கீயை போட்டு ஒரு கல் எடுத்துக்குவோம். ஆல்ரெடி 2 கல் இருக்குது. இது ஒரு கல் 3 கல். போயிட்டு அந்த தண்ணி பிடிக்கிற டப்பாவை எடுத்து வருவோம். போயிட்டு 2 டப்பா இருக்கும். நம்ம ஸ்லிங் ஷாட் இருந்தால் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லிங் ஷாட் எடு. ஸ்லிங் ஷாட் எடு. எடுத்தாச்சு. வாங்க போயிட்டு அந்த வேஸ் அடிப்போம். மேலே தான் 2 வேஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலே போவோம். ஸ்லிங் ஷாட் எடுத்தாச்சு. எடுக்கண்ணா இந்த இங்கே ஒரு வேஸு போடு. அவ்வளோதான் கீழே வந்துருச்சு. வாங்க அடுத்த வேஸு இங்கிட்டு இருக்கும். இங்கே ஒரு வேஸ் விழுந்துருக்கு. இந்த பலகையை தாண்டி போவோம். அங்கே தான் இன்னொரு வேஸ் இருக்கும். அது முட்டை வந்துட்டால அடியை போடு. முட்டைக்கு போடு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தாண்டி போவோம். முதல்ல கண்ணை போய் நின்றுட்டேன். பார்த்து போ. இங்கே ஒரு வேஸ் இருக்கு பாருங்க. கரெக்டாக அடிச்சிரு. அடித்தாச்சு. வாங்க அதில் போய் தண்ணியை பிடிப்போம். தண்ணியை பிடிச்சி போய்ட்டு வச்சு அதுக்குள்ளேயே ட்ரெயின் கீ இருக்கான்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு வேஸ் எடுத்தாச்சு வேஸை. மொட்டை மாமா வேறு எங்கே இருக்கான்னு தெரில. வாங்க இது மேலே ஏறிப்போம். கீழே டேரெக்டாக போனால் போட்டுருவான் பையன். ஏற்கனவே நம்ம மேலே கொலை கானில் இருக்கான். கண்ணை காணுன்ட்டு கண்ணை காணுன்னு போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் போட்டாலும் போட்டுருவான் போல். வாங்க குதிப்போங்களே. மொட்டை இல்லை இங்கே கிச்சனில் தான் போய் தண்ணி பிடிக்கணும். கிச்சனில் அதே மாதிரி இருப்பானா? மொட்டை இருக்கியா? மொட்டை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஸ்பீடாக போய் தண்ணி பிடிச்சி ஃபஸ்ட்டு பேஸை கொண்டு போய் நம்ம வச்சுருவோம். அண்டர்கிரவுண்டில் தண்ணி பிடி. வாங்க போய் போவோம். கீழே போவோம். எவ்வளோ வேலை. ஒரு ட்ரெயின் கீ கிடச்சிட்டா என்ன தப்பிச்சிருக்கலாம். வாங்க கீழே போவோம். ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். போயிட்டு இந்த வேஸை 2 வேஸையும் வச்சுட்டு அதுக்குள்ளே வேண்டிக்கோங்க எல்லாம் ட்ரெயின் கீ இருக்கணுன்ட்டு. ஒரு ட்ரெயின் கீ கண்டுபிடிக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எப்பா இங்கே வை. இங்கே இல்லையா? இங்கே வை. வச்சாச்சு ஃபஸ்ட்டு. இது 2வது வேஸை போய் எடுத்துகிட்டு தண்ணியை நெப்பிட்டு வருவோம். வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா டெட்லி ரீப்பர் கேமிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க இங்கே இன்னொரு வேஸ் இது எது இருக்கான்னு பார்ப்போம். வாங்க இதுக்குள்ள போய் பார்ப்போம். இஷ்டம் கருதி மேலே இருக்கா? அமைச்சிட்டு தான் கீழே போகணும் போல். கீழே போய் விட்டு கீழே போ. நல்ல மொட்டை இன்னும் ரகசியமாக வர அமைதியாக சைலண்ட்டாக வரையடா. இருடா உங்கள் கண்ணை தூக்கிட்டு போயிட்டு நீங்கள் ஒழிச்சு வைக்கல பாடுறா. நாங்கள் யாருன்ட்டு ஏன்னா நாங்கள் டெட்லி ரீப்பர் கேமிங்கடா. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலே போவோம். ரொம்ப பிரச்சனை இருக்குது மேலே போய் கீழே போய் வர்றதுக்குள்ள. ஐயோ வாங்க மேலே போய் அடுத்த டப்பாவை எடுத்துட்டு தண்ணி மூடிட்டு வச்சுட்டு அதுக்குள்ளேயே ட்ரெயின் கீ இருக்கான்னு பார்ப்போம். இங்கே தான் அந்த டப்பா இருக்கும். இந்த இருக்குது அந்த வேஸு. வாங்க கீழே போய் கிச்சனுக்கு போவோம். டேரெக்டாக லிஃப்ட்டில்
தம்பி கிச்சனுக்கு போ. வீட்டுக்குள்ளேயே லிஃப்ட் வச்சுருக்காங்கப்பா. என்ன டெக்னாலஜியாக இருக்குது. போகும்போது லிஃப்ட்டை உடச்சி விடலான்னு பார்க்குறேன். இதில் தான் உடைக்க முடியல. ஆனால் நம்மளுக்கு லிஃப்ட் உடைக்கிறமோ இல்லையோ, நம்ம மொட்டையோட கண்ணு கிடச்சிருச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். வாங்க இதை போய் தண்ணி ரொப்புவோம். தண்ணி ரொப்பியாச்சு. வாங்க இதையும் கீழே போய் வச்சுட்டு பேட்லாக்கி வாசலில் தானே போட்டிருக்கோம், அதை எடுத்துகிட்டு நம்ம அதை திறந்து உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். அதுக்குள்ளேயே ட்ரெயின் கீ இருந்தால் நல்லாயிருக்கும். ட்ரெயின் கீ இருந்தால் நம்ம எஸ்கேப்பு. தம்பி கீழே போ. மொட்டை எங்கே இருக்கான்னு வரது இல்லையே. கீழே போ. அடுத்த விசைடு. மையி அடுத்த விசை வச்சாச்சு. இப்போ போய்ட்டு நம்ம பேட்லாக்கி வேணும் அதை திறக்க. பேட்லாக்கி வாசலில் தான் போட்டிருக்கேன், அதை போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க தம்பி மொட்டை வந்துடாதப்பா நடுவில். டேய் மொட்டை, என் வழியில் ரொம்ப வந்துக்கிட்டு இருக்க நீ. இருடா, சந்தில் ஒழிஞ்சிருண்டா, உனக்கு தான் கண்ணே தெரியாது. ஓடா மொட்டைங்கிட்டு பேசாமல் போய் திரும்பி போயிரு. நான் வேறு தப்பிக்கிற மூடில் இருக்கேன். உன் ட்ரெயினையும் ஆட்டையை போட போகிறேன், உன் கண்ணையும் ஆட்டையை போட போகிறேன்டா. போயிட்டான்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மொட்டை ஒளிஞ்சிருக்கியா? போயிருப்பான்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த போகிறான்ல, பாய். மொட்டை திரும்பி வந்துடாத. எங்கே இருக்கான் மொட்டை? போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் மேலே. வாங்க நமக்கு வாசலில் போய் டப்பங்க பேலாக்கி எடுத்துகிட்டு வந்துடுவோம். மொட்டை வந்துடாதடா. டேய் பேலாக்கிடு ஸ்பீடாக. வாங்க ஸ்பீடாக கீழே போவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கீழே போ. கடவுளே எவ்வளோ ட்ரெயின் கீ இருந்துடணும். இதுக்கு மேலே எங்கே போய் ட்ரெயின் கீ? இதோட ட்ரெயின் கீ தானே. துற உள்ளே என்ன இருக்குது? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெயின் கீ கிடச்சிருச்சு. அவ்வளோதான், நம்ம எஸ்கேப் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மொட்டைக்கு ஒரு பாய் எல்லோரும் சொல்லிடுங்க கமெண்ட்டில் எல்லாம். மொட்டை பாய் அப்படின்னு அடிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ட்ரெயின் கீ எடுத்தாச்சு. அதுக்கு முன்னால் நம்ம மொட்டையை சொன்ன மாதிரியே மொட்டையோட கண்ணை ஆட்டையை போட்டு போயிடும். கன்னும் எந்து ட்ரெயினும் எந்துடா மொட்டை. வாங்க கண்ணத்துக்கு ட்ரெயினில் போடு. வாங்க ட்ரெயின் கீ எடுப்போம். ட்ரெயின் கீ எடு ராஜா. எடுத்தாச்சு. எல்லா கதையும் பூட்டிடும். ஃபஸ்ட்டு எல்லா கதையும் பூட்டு, அடுத்த கதவை பூட்டு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தப்பிக்கலாமா? ரெடி டு எஸ்கேப். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எஸ்கேப் ஆகலாம். ஷார்ட் கன்னை கையில் எடுத்துக்கோ. டோர் லாக்டு. இன்ஜின் ஸ்டார்ட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கிராணி 3ல் ஒன்லி கிராம்பா சேலஞ்சர் முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மொட்டை பாய். கன்னு இருந்து எனக்கு தான், ட்ரெயின் எனக்கு தான். எப்படி இந்த ட்ரெயினை விற்றா கொஞ்சமாச்சும் காசு வரும்னு நினைக்கிறேன் வெளியில். மொட்டை ஏதோ சொன்னடா. டேய் ட்ரெயினை குடிச்சிட்டு போடா. கன்னும் போச்சு, ட்ரெயினும் போச்சு. மறக்காமல் டெட்லி ரீப்பர் கேமிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி பார்த்ததுக்கு அனைவருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.